சேரநாட்டில் உள்ள செங்குன்றூரில் பிறந்தவர்தான் விரண்மிண்ட நாயனார். இவர் சிவபெருமானின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். பல்வேறு சிவாலயங்கள் பலவற்றிற்கும் சென்று சிவனை வணங்கி வந்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் விரண்மிண்டர் திருவாரூர் சென்று அங்கு தியாகராஜ பெருமானை வணங்க சென்ற சமயம் நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி அவ்விடம் வந்திருந்தார். விரண்மிண்டரை போல் சிவனடியவர்கள் பல பேர் அங்கு கூடியிருந்த சமயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் யார் ஒருவரையும் வணங்காமலும் அவர்களை கண்டு கொள்ளாமலும் ஒதுங்கி சென்றார். இது சிவனடியார் பலருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. சுந்தரருக்கு சிவனோடு நெருங்கிய நட்புறவு இருந்தது அனைவரும் அறிந்ததே. இது குறித்து சுந்தரருக்கும் சற்றே ஆணவம் தலைக்கேற அவர் மற்ற அடியார்களை மதிக்காமல் சென்ற செயல் விரண்மிண்ட நாயனாருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. விரண்மிண்ட நாயனார் சுந்தரரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக அவரை அழைத்தார். ஆனால் சுந்தரர் அவருடைய அழைப்பையும் பொருட்படுத்தாமல் அவரின் செய்கையில் இமையளவு கூட மாற்றம் இல்லாததைக் கண்ட விரண்மிண்ட நாயனார் சுந்தரரின் பேரிலும் அவருக்கு வாசலில் திருக்காட்சி அளித்த தியாகேச பெருமானின் மீதும் கோபம் கொண்டார். இனி நான் திருவாரூருக்கு வருவதில்லை என்று சபதம் கொண்டார். அது மட்டுமில்லாமல் திருவாரூருக்கு சென்று வரும் சிவனடியவரின் காலையும் வெட்டுவேன் என்று கூறி ஆண்டிப்பந்தல் என்ற ஊரில் தங்கியிருந்தார். சிவபெருமான் விரண்மிண்ட நாயனார் மீது கருணை கொண்டு அவருடைய பக்தியை உலகுக்கு தெரிவிக்க விருப்பம் கொண்டவராய் சிவனடியார் வேடம் தரித்து ஆண்டிப்பந்தல் வந்தார். விரண்மிண்ட நாயனாரை சந்தித்தார். அடியவரே, நான் சிவத்தொண்டன். திருவாரூருக்கு சென்று என் ஈசனை தரிசிக்க வேண்டும். திருவாரூருக்கு செல்லும் வழி இதுதானே என்று விரண்மிண்ட நாயனாரை கேட்கவும் கோபம் கொண்ட விரண்மிண்ட நாயனார், நீ திருவாரூருக்கா செல்கிறாய்? இரு, உன் காலை வெட்டுகிறேனா இல்லையா பார் என்று அடியவர் வேடம் தரித்து வந்த சிவபெருமானை துரத்த ஆரம்பித்தார். இது என்னடா வம்பாக போய்விட்டது, நான் வழிதானே கேட்டேன் என்ற அடியவர் அவர் கையில் கிடைக்காமல் வேகமாக ஓட ஆரம்பித்தார். விரண்மிண்ட நாயனார் துரத்த சிவனடியார் ஓட என்று இருவரும் திருவாரூருக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது வேடம் தரித்த அடியவர் நின்று விட்டார். அதை கண்ட விரண்மிண்ட நாயனார், இத்தனை தூரம் ஓடிய நீங்கள் ஏன் நின்று விட்டீர்கள் என்று கேட்டார். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? திருவாரூர் மண்ணை மிதிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தீர்களே, ஆனால் தற்பொழுது நீங்களே இம்மண்ணை மிதித்து விட்டீர்களே என்று கேலி சிரிப்பு செய்தார் சிவனடியார். அப்பொழுதுதான் விரண்மிண்ட நாயனார் தான் நின்று கொண்டிருப்பது திருவாரூர் என்பதை தெரிந்து கொண்டார். சிறிதும் தாமதிக்காமல் தன் கையில் இருந்த வாளால் தன் கால்களையே வெட்டி கொண்டார். உடனே சிவனடியார் உருவிலிருந்த சிவபெருமான் நாயனாரை தடுத்தாட்கொண்டார். சிவனடியார் உருவில் வந்தவர் சிவபெருமான் தான் என்பதை அறிந்து கொண்ட விரண்மிண்ட நாயனார் அவரிடம் மன்னிப்பு கேட்டு சிவபெருமானை பற்றிய பாடல்களை பாடினார். பிறகு கைலாசம் அடைந்தார்.